நாம் பல காலமாக டிவியில் சொல்லி வந்தது, இப்போ அது மத்திய அரசு காதிலும் எட்டி இருக்கிறதோ அப்படின்னு தோணுது. அது வந்திருக்கிற செய்தி, என்சிஆர்டி அதோடைய 7ஆம் வகுப்பு பாடத்திட்டம், குறிப்பாக சமூக அறிவியல் பாடத்திட்டத்தில் பல மாற்றங்கள் செய்திருக்கிறாங்க. என்னென்னா, டில்லி சுல்தான்கள், முகலாயர்கள் இவங்க சம்பந்தமாக இருந்த பெரிய ஒரு வாஸ்ட்டு போர்ஷன் அதையெல்லாம் முற்றிலுமாக நீக்கிட்டு மௌரியா, மகதா, ஷிங்காஸ், சாலிவாகனா இவங்களுடைய பண்டைய இந்திய சாம்ராஜ்யங்கள் குறித்த பாடத்திட்டத்தில் அதில் அதிகமாக சேர்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாடு அது எப்படி புனிதம் அடைகிறது, குறிப்பாக ஒரு பகுதிங்கிறது எப்படி புனிதமாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு அடிப்படையில் இந்து, முஸ்லீம், சீக்கியர்கள், கிறிஸ்தவம் இது சம்பந்தமாக மத சம்பந்தமான பல இடங்களை குறித்து பேசியிருக்காங்க. இப்போ ஜோதிர்லிங்கம் யாத்திரை எப்படி நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை சேர்த்துருக்காங்க. அதை விட முக்கியமாக என்னென்னா, சமீபத்தில் நடந்த மகா கும்பமேளா அது எதனால் நடக்குது, அதனுடைய தாத்பரியம் என்ன, அந்த விஷயங்கள். அதுக்கப்புறம் பெண்களுக்கு கல்வி அளிக்கணும் அப்படிங்கிற விஷயம். அப்புறம் மேக் இன் இந்தியா திட்டம் அது சம்பந்தமாக குறித்தும், அப்துல் கலாம் அவர்கள் குறித்து மிக விரிவான பாடத்திட்டங்களை சேர்த்துருக்காங்க. பாஜக எந்த நல்ல முயற்சி செய்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் இருக்கின்றன. எப்பவும் போல இதையும் எதிர்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? நல்ல முயற்சி செய்திருக்கிறார்கள். இது முன்பே செஞ்சுருக்கணும். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுறாங்க. இப்போ தான் பெரிய முயற்சி எடுத்திருக்காங்க. மோடி 3ல் தான் வந்திருக்கு. மோடி 1லேயே செஞ்சுருக்கலாம். பெரும்பான்மை இருக்கும்போதே செய்ய தவறியதை இப்போ செய்ய ஆரம்பித்திருக்கார்கள். நம்மளுடைய ரொம்ப மனசை மகிழ்விக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி. பாரதியாருடைய பாடல்களை அவர் சொல்லியிருப்பார். ஒரு பாட்டு நான் சொல்கிறேன், டிவி நேயர்களை அவசியம் எடுத்து படித்து பாருங்க. கம்பன் என்று ஒரு மானிடன் வாழ்ந்ததும் அப்படி ஆரம்பிக்கும். நம்ம நாட்டினுடைய கல்வி திட்டம் எந்த அளவுக்கு மெக்காலே கல்வி திட்டம் மூலமாக நம்முடைய சுயமறதி, நான் யார் என்பது நமக்கு தெரியாம மறந்து போயிருக்கோம். நம்ம நாட்டினுடைய பெருமை என்ன, ஆரியபட்டா பத்தி தெரியுமா, பாஸ்கரரை பத்தி தெரியுமா, இவ்வளவு புலம்பி இருப்பார் பாரதியார். அப்போ பாரதியார் என்ன எதிர்பார்த்தோரோ அந்த கனவினை நனவாக்கக்கூடிய ஒரு செயல் திட்டமாக இதை நான் பார்க்கிறேன். நம்ம நாட்டினுடைய அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிட்டத்தட்ட 5000 ஆண்டு காலம் நாட்டு வரலாறு எடுத்துக்கோங்களேன். முகல்ஸ் 200 வருஷம் ஆண்டு இருப்பான் இல்லையா, அவ்வளவுதானே, 300 வருஷம் இருக்கலாம். 800 வருஷம் பிளஸ் 200 வருஷம் சுல்தான்கள் அது நிறைய இருக்கும். ஆனால் இந்த 200 ஆண்டு முகலாயர்களுடைய வரலாற்றை பத்தி டீட்டெயிலா பாபர், அக்பர், ஹுமாயூன், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவன் பையன், பொண்டாட்டி எல்லாம் படிப்பாங்க. அதற்கு முன்பாக இருந்த பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆண்ட எந்த மன்னரை பற்றியும் இந்த அளவுக்கு இன்டெப்தா யாருக்குமே தெரியாது. யூபிஎஸ்சியில போனா அவுரங்கசீப் பத்தி கேள்வி வரும், அக்பரை பத்தி கேள்வி வரும், ராஜேந்திர சோழன் பத்தி முக்கியமான கேள்வி வருமா, எப்பயா வரும். ஆனா விஐபி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்ட்டு போட கொஸ்டின் பார்த்தா இந்த முகல் கொஸ்டின் தான் வரும். அப்புறம் ராபர்ட் கிளைவ் பத்தி, அந்த பத்தி, இதுதான் டல்ஹௌசி பத்தி, இதுதான் வரும். அப்ப முழுக்க முழுக்க நம்முடைய வரலாறு என்னன்னா, நாம் அடிமைப்பட்டு இருந்த வரலாற்றை பற்றி தான் போக்கஸ். காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் சேர்ந்த இதே வரலாற்றில் அப்படிதான் இருந்தது. அது கொஞ்சமா நீக்கி நாம் பெருமிதம் கொள்ளக்கூடிய வரலாறு நமக்கு காண்பிச்சிருக்கிறது இந்த பாஜக அரசு. நீங்க சொல்லும்போது சொன்னீங்க சாலிவாகன, சகரர் ஹூணர்கள் என்கின்ற அந்த முரட்டுத்தனமான இந்த ட்ரைப்ஸ் உலகம் முழுக்க போற எல்லா இடத்துலையும் ஜெயிக்கிறாங்க. அத்தனை இடங்கள்லையும் நம்ம நாட்டு மேல படையெடுத்து வராங்க. அந்த படையெடுப்பை தடுத்து நிறுத்தது சாலிவாகன. அவர் பையன், சின்ன பையன், அவன் பேர் என்னன்னு யாருக்கு தெரியாது. சாலினா மரத்துடைய கிளையை தூங்கி விளையாடி கொண்டிருக்கிறான், விளையாட்டு பையன். அப்ப அந்த பையன் மற்ற பசங்களோட சேர்ந்து விளையாடும் போது இந்த மாதிரி அங்க இருந்து படையெடுத்து வர போறாங்களா, அப்ப நாம சண்டை போடணுமே. அந்த சின்ன பசங்களை கூப்பிட்டு ஒரு பெரிய குட்டியா படைய ஆரம்பித்து அப்படியே கொஞ்சமா சேர்த்து அந்த படை உலகமே வெற்றி கொண்ட சகரர் கூணர்களை விரட்டி அடித்திருக்கிறது. சாலிவாகன சகாப்தம் என்று அதன் பிறகு ஒரு எராவை கொண்டு வரப்படுகிறது. அப்ப அப்படிப்பட்ட பெருமிதமிக்க வரலாறு இன்னைக்கு யாருக்காவது தெரியுமா? யாருக்கு தெரியாது. பப்பா ராவல் ஒரு பெரிய ராஜஸ்தான் அந்த மன்னன். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஆப்கானிஸ்தான், உஸ்பெஸ்கிஸ்தான் எல்லாத்தையும் பிடிச்சிருக்க, ஈரான், பெர்ஷியா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. லலிதாதித்யன் காஷ்மீர், இப்ப இருக்கிற திபெத் எல்லாத்தையும் அவர் ஆட்சி செஞ்சிருக்கார். யாருக்காவது தெரியுமா? சந்திரகுப்த விக்ரமாதித்தனுடைய படைகள் மெக்கானுடைய அந்த இப்ப உள்ள காபா மசூதி வரைக்கும் படைகள் அதை ஜெயித்ததாக அவங்களுடைய அந்த மொழியில எழுதியிருக்கிறதா
ஒரு புக்கில் படித்தேன். அதை யாராவது வெரிஃபை பண்ணும், இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பெரிய அளவுல சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்த ஒரு தகவல் கூட இங்கு உள்ள யாருக்குமே போய் கூட சேரலையே. அஹோம் டைனஸ்டி பத்தி 600 ஆண்டுகள் பண்ண ஆட்சி பத்தி யாருக்குமே தெரியாது. நான் நம்ம தமிழகத்தை பற்றி மட்டும் சொல்றேன். ராஜேந்திர சோழனுடைய அந்த வெற்றி இங்கே தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சு அப்படியே கடல் ஓரமா தமிழ்நாடு, ஆந்திரா, ஒரிசா, இப்ப இருக்கக்கூடிய வங்காளம், அதன் பிறகு கீழே இறங்கி மியான்மர், சிங்கப்பூர், தாய்லாந்து, கம்போடியா, இப்ப இருக்கக்கூடிய இந்தோனேஷியா, பாலித்தீவு வரைக்கும் போகுது. அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, நான் எண்ணி பார்த்தேன், வேற வேலை இல்லாம எண்ணி பார்த்தேன். நான் கன்னியாகுமரியிலிருந்து ஆரம்பித்து நீங்க கல்கத்தா 2500 கிலோமீட்டர் அந்த கடற்கரை ஓரமா. அதே அங்கிருந்து நீங்க தாய்லாந்து வரைக்கும் போனீங்கன்னா அடுத்து 2600 கிலோமீட்டர். தாய்லாந்து கடற்கரையிலிருந்து ஆரம்பித்து நீங்க அந்த பாலித்தீவுடைய அந்த தொடக்கம் வரைக்கும் போனா 3600 கிலோமீட்டர். அந்த பாலித்தீவுடைய எண்டு நீங்க போனா இன்னும் வரும், இன்னும் ஒரு 400 கிலோமீட்டர் வரைக்கும் வரும். அப்ப கிட்டத்தட்ட 8000 கிலோமீட்டருக்கு நீளமான ஒரு கடற்கரை பகுதியை முழுக்க பிடித்து ஆட்சி செய்திருக்கிறான் ராஜேந்திர சோழன் என்கின்ற பெருமை மிகு வரலாறு தமிழ்நாட்டில் யாருக்காவது தெரியுமா? அப்ப இவ்வளவு நீளமான கடற்பரப்பை ஆண்டிருக்கிறான் என்று சொன்னால் எப்படிப்பட்ட பலம் வாய்ந்த கப்பற்படை இருந்திருக்கணும். மும்பை துறைமுகத்துல நம்ம ராஜேந்திர சோழனை கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள் மகாராஷ்டிரா அரசு, பாஜக அரசு தான் கௌரவப்படுத்தியது. இந்த பெருமை நாடு முழுக்க எல்லாருக்கும் போய் சேரணும் இல்லையா? அதைத்தான் செய்திருக்கிறார்கள். நம்முடைய நாட்டினுடைய வரலாற்றினுடைய 6 பொன்னேடுகள், 6 glorious epochs in Indian history வீர சாவர்கர் எழுதியிருக்காரு. அவசியம் படிச்சு பார்க்கணும். நம்முடைய வரலாறு பெருமை மிகு வரலாறு. அதை உணர்த்துவதற்காக ஒரு பெரிய ஒரு முயற்சி செய்திருக்கிறார்கள். பாருங்க, பூலித்தேவன் பத்தி தமிழ்ல யாருக்கு தெரியும்? பூலித்தேவனை பத்தி யாருக்கு என்ன தெரியும்? யாருக்கு தெரியாது. அந்த இதை முல்லை பெரியார் அணைய முத்து இருளப்ப பிள்ளை என்பதுதான் கட்டியிருக்கிறார். அவரை பத்தி யாருக்கு தெரியாது. ஆனால் பென்னி குயிக்கு அங்க லண்டனுக்கு போய் நம்ம முதலமைச்சர் போய் எல்லாம் சிலை திறக்கிறது ஏற்பாடு பண்ணுவார். அப்ப தமிழ்நாட்டினுடைய வரலாறு கூட மறைக்கப்பட்டிருக்கிறது, திரிக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளக்காரன் எப்படி ஹிஸ்டரி எழுதுறானோ அப்படி நம்ம இன்னும் வரைக்கும் படிச்சுட்டு இருந்தோம். வெள்ளக்காரன் எப்படி எழுதுவான்? அந்த அரசுக்கு எதிராக கலகம் செய்தார்கள், அவனுடைய வெர்ஷன், அவன் பார்க்கிற பார்வை. நாம எப்படி சொல்றோம்? சுதந்திர போராளி. எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. கலவரம் செய்தார்கள், போராட்டம், சுதந்திர போராட்டத்தை கலவரங்கிறோம். கொள்ளையடிக்க நம்ம ஹீரோன்னு படிக்கிறோம். அக்பர் கொள்ளையடிக்க இங்க ஆட்சியை பிடிச்சிட்டான். அந்த இதுக்கு முன்னாடி கொள்ளையடிச்சு போயிட்டு இருந்தாங்க. பெர்மனண்டா டென்ட் அடிச்சு டேரா அடிச்சு கொள்ளையடிக்கலாங்கிறதுக்காக முகல். அவன் ஹீரோ வர்ஷிப் மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அவனும் முஸ்லீம். அவன் ஆட்சி காலத்துல மதம் மாறின காரணத்தினால அந்த முஸ்லீம் இங்க உள்ள முஸ்லீம் நினைக்கிறான், நாங்களாம் அதனோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். முகல் பிரியாணின்னு ஒரு பெருமை வேற, ஒரு பெருமை. முகல் கார்டன், முகல் பிரியாணி. ஆகவே யார் ஹீரோ, யார் எனிமி, யார் கொள்ளையன், யார் கொள்ளையடிக்க வந்தவன், யார் இன்வேடர், அதை தெளிவுபடுத்தக்கூடிய தருணம் இப்பதான் வந்திருக்கிறது. நம்முடைய வரலாற்றினுடைய பெருமை மிகு தருணங்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லித்தரப்பட வேண்டும். ஒரு இங்கிலீஷ் ப்ராவர்ப் சொல்லி முடிச்சிடுறேன். இஃப் யூ ஃபர்கெட் ஹிஸ்டரி, ஹிஸ்டரி வில் ரிப்பீட் அகைன். வரலாற்றில் சில தவறுகள் எல்லா நாடுகளையும் பண்ணியிருக்கலாம். அப்படி செய்யப்பட்ட தவறுகளை திருத்திக் கொள்ள வாய்ப்பு கொடுக்கப்படாவிட்டால் அதே தவறுகளை ஹிஸ்டரி மீண்டும் ஏற்படுத்தும். அதனால சரியான வரலாற்றை நம்முடைய குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய கடமை நமக்கு இருக்கிறது. வரலாற்று அழிச்சாச்சுன்னா இந்த தன்னை பற்றி சரியான ஆத்ம மரியாதை சொல்லாது, சரியான தகவலே இருக்காது, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். அது வெள்ளக்காரன் பண்ண, நாம ஏன் பண்ணோம் அதை? ஆகவே நல்ல ஒரு காரியத்தை செய்திருக்கிறார்கள். வழக்கம் போல சில காங்கிரஸ் போன்ற சில கட்சிகள் நாய் குறைப்பதை போல குறைத்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல முயற்சி, பாராட்டுதல்கள். இன்னும் நிறைய செய்யணும். இன்னும் சொல்ல போனோம்னா இப்பதான் ஒரு சின்ன முயற்சி ஆரம்பிச்சிருக்கிறார்கள். பெரிய முயற்சி செய்ய வேண்டும், அது தொடரட்டும் என்று சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன்.